வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு குட்டியா சூப்பரான மொபைல் பவுச்சும் மணிலாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன பவுச் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு வந்து 12 இன்ச் லென்த்தும் 8 இன்ச் வித் வச்சு 2 கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 கிளாத்தையும் ஒன்னா அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்றதுக்கு ரைட் சைடு உள்ள இருக்கணும், ராங் சைடு வெளியில வர மாதிரி செட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மேல் பகுதியையும் கீழ் பகுதியும் மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. அடிச்சுட்டு நம்மளோட மொபைலை வந்து இது மேலே இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக செட் பண்ணி பாருங்க. செட் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை ஃபோல்டு வருதுன்னு பாருங்க. எனக்கு அந்த மொத்தமாக 3 ஃபோல்டு வந்தது. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கடைசியாக முடிக்கும் போது அந்த கிளாத் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸோட இருக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுமோ அதே மாதிரி வச்சு இன்ச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி 1 இன்ச்ல ஒரு பிளாக் கலர் கிளாத் எடுத்துருக்கேன். இது கான்ட்ராஸ்டா எடுத்துக்கலாம், இல்லை சேமா அதே கலர்ல அதே கிளாத்ல எக்ஸ்ட்ராஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அந்த லென்த் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லென்த்தை மெஷர் பண்ணி அந்த லென்த்துக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் மடிச்சு க்ளோஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ராங் ஃபர்ஸ்ட் பேக் சைடில் வச்சு அதில் ரைட் சைடு உள்ளே இருக்கணும், ராங் சைடு வெளியில் இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அதை ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ வந்து அதில் பேக் சைடில் திருப்பி மடிச்சுக்கோங்க. 2 சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. கடைசியாக வந்து நம்ம இதுக்கு வந்து ஜிப் மாதிரி பண்ணலாம், இல்லை வெல்க்ரோ அட்டாச் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து எது தேவையோ அதை வச்சு இதை வந்து க்ளோஸ் ஓப்பன் அந்த மெத்தடை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். நீட்டா நீங்க வந்து வெல்க்ரோ அட்டாச் பண்ணீங்கன்னா ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணும்போதும் கொஞ்சம் லைட்டா சவுண்ட் வர மாதிரி இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக ஒரு 3 இடத்துல மட்டும் வெல்க்ரோ ஸ்டிச் பண்ணி நீங்க இதை ரெடி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பெர்ஃபெக்டான பவுச் வந்து ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. நான் இன்னைக்கு இதுக்கு யூஸ் பண்ணிருக்க கிளாத் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்லேருந்து அதை வந்து 3/4 தான் கன்வெர்ட் பண்ணேன். அப்போ அதை கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் கிடைச்சது இல்லையா, அந்த பீஸை வச்சு இந்த மாதிரி குட்டியாக பவுச் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே ஏதாவது கிளாத் ஸ்டிச் பண்ணும்போது கூட அதில் மீண்டதுனாலோ இல்லை ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அப்போ ஏதாவது கிளாத் கட் பண்ணீங்க அதில் வந்து கொஞ்சம் மீதி இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி இதை வந்து சூப்பராக பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெல்க்ரோவுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக பட்டன்ஸு, அதை கூட நீங்கள் வந்து இல்லை அட்டாச் பண்ணிக்கலாம். அதை அட்டாச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த சவுண்ட் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் நமக்கு வெல்க்ரோவோட இருக்கிறதுனால சேஃபாக இருக்க மாதிரி இருக்கும். சூப்பராக கம்பார்ட்மெண்ட்ஸோட நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.